ஆண்டவர் இயேசுவில் என் அன்பிற்கினிய சகோதர குருக்களே, இருபால் துறவியரே, அன்பார்ந்த பொதுநிலை சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் நமது மறை மாவட்ட திருப்பயணத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த ஆண்டு நமது மறைமாவட்ட திருப்பயணம் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி நமது செம்மன் புனிதருடைய திருத்தலத்தில் ஓரியூரில் வழக்கம் போல நடைபெற இருக்கிறது. காலை 9 மணி முதல் ஜெபமாலை, வழிபாடு, ஒப்புரவு அருட்சாதனம் பெறுதல் ஆகிய நிகழ்வுகளோடு திருப்பயண திருப்பலி நடைபெற இருக்கிறது. கிறிஸ்து மைய திருப்பயணிகளாக என்ற தலைப்பில் நாம் ஒன்று கூடுகிறோம். இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டு. அகில உலக திரு அவையும் யூபிலி ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த யூபிலி ஆண்டு 1300ஆம் ஆண்டு 8ஆம் போனிஃபாஸ் திருத்தந்தை அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு 100 ஆண்டும் நாம் பெற்றுக்கொண்ட மீட்பின் மறைபொருளை கொண்டாடுவதற்காக இந்த யூபிலி ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அதற்கு பின் 6ஆம் கிளமெண்ட் திருத்தந்தை 1350ஆம் ஆண்டு 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இதனை கொண்டாட வேண்டும் என்று நியமித்தார். அதற்கு பிறகு திருத்தந்தை 6ஆம் பயஸ் அவர்கள் 1475 முதல் ஒவ்வொரு 25 ஆண்டுகளும் இந்த யூபிலி ஆண்டு கொண்டாடப்பட வேண்டும் என்று விரும்பி அத்தகைய நடைமுறையை ஆரம்பித்து வைத்தார். அதன் அடிப்படையில் நாம் இப்பொழுது 2000ற்கு அடுத்து 2000 ஆண்டு மாபெரும் யூபிலி ஆண்டு என்று நாம் கொண்டாடினோம். அதற்கு பிறகு இப்பொழுது வழக்கம்போல் ஒவ்வொரு 25வது ஆண்டும் யூபிலி ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த யூபிலி ஆண்டினுடைய விருதுவாக்காக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்ற தலைப்பை ரோமையர் 5:5 எடுத்து நமக்கு வழங்கினார். அதன் பின்னணியிலே நாம் இப்பொழுது கிறிஸ்து மைய திருப்பயணிகளாக பயணிக்க இருக்கிறோம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று நான் அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய செம்மன் புனிதரால் தான் நமது மறைமாவட்டமும் அருகாமையில் இருக்கக்கூடிய மறைமாவட்டங்களும் கிறிஸ்தவத்தை தழுவிக் கொண்டிருக்கின்றன. எனவே அம்மாபெரும் புனிதர் இன்றும் வியக்கத்தக்க செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். எனவே நாம் அவருடைய புனித தலத்திற்கு சென்று வழக்கம்போல் திரியாத்திரையை, மறைமாவட்ட திரியாத்திரையை அங்கு நடத்தி அனைவரும் ஆண்டவருடைய அருளை புனித அருளானந்தர் வழியாக பெற்றுக்கொள்ள உங்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். நமது மறைமாவட்டத்தில் அதனுடைய தனித்துவமாக 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு வறுமையின் காரணமாக அல்லது முதுமையின் காரணமாக ஒருவேளை நல்ல உணவை, சூடான உணவை உண்ண முடியாமல் இருப்பவர்களுக்கு மதிய உணவு திட்டம், அவர்கள் வீடு தேடி சென்று கொடுக்கிற திட்டம் நடைபெற்று வருகிறது என்பதனை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அந்த நாளில் எடுக்கப்படுகிற சிறப்பு காணிக்கையானது ஆனந்தா மதிய உணவு திட்டத்திற்காக உங்களுடைய காணிக்கையாக அமையும். எனவே தாராளமாக அதில் பங்கேற்று கொடுப்பவனுக்கு கடவுள் கொடுக்கிற ஆசிரை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். அன்றைய நாளிலே இந்த ஆண்டு வருகிற அனைத்து திருப்பயணிகளுக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் மதியம் நிகழ்வுகளெல்லாம் முடிந்த பிறகு பசி பட்டினியோடு செல்லாமல் மதிய உணவுக்கு அருந்தி செல்லவும் உங்களை அன்போடு அழைக்கிறேன்.